தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. போலீசாரால் தாக்கப்பட்டு உயிரிழந்ததாக கூறப்படும் இளைஞர் அஜித் என்ன தீவிரவாதியா? தூக்கிச் சென்று அடித்து கொலை செய்துள்ளீர்கள் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் காட்டம். இளைஞர் அஜித் மரண வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்து தாக்கியதாக கூறப்படும் காவலர்களை கைது செய்ய வேண்டும். திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வலியுறுத்தல். சென்னையில் 120 மின்சார பேருந்துகளின் சேவையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சிசிடிவி கேமராக்கள், செல்போனுக்கு சார்ஜ் செய்தல், பேருந்து நிறுத்தத்தை அறியும் வசதி உள்ளிட்டவற்றுடன் புதிய பேருந்துகள் இயக்கம். தமிழ்நாட்டில் புதிய விதிகளின் முதல்நிலை காவலர்களுக்கு தலைமை காவலர்களாக பதவி நிலை உயர்வு. பதவி நிலை உயர்வு பெற்றதற்கான பணி ஆணைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். ஈரோடு கருங்கல்பாளையம் பகுதியில் வீடு வீடாக சென்று வெள்ள அபாயம் குறித்து வருவாய்த்துறையினர் விளக்கம். ஆற்றில் குளிக்கவோ துணி துவைக்கவோ கூடாது என அறிவுறுத்தல். மேட்டூர் அணையிலிருந்து சரபங்கா திட்டத்திற்கு தண்ணீர் திறப்பு. வறண்ட நிலையில் உள்ள 57 ஏரிகளுக்கு தண்ணீர் வசதி பெற வாய்ப்பு. ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 43,000 கனஅடியாக குறைந்தது. ஆற்றில் குளிக்கவும் பரிசல்களை இயக்கவும் 5வது நாளாக தடை விதித்தது மாவட்ட நிர்வாகம். செங்கல்பட்டு மாவட்டம் கூவத்தூர் அருகே பெட்ரோல் பங்க் உரிமையாளர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை. வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என கிழக்கு கடற்கரை சாலையில் மறியல். அதிமுகவை யாரும் கபலீகரம் செய்ய முடியாது என எடப்பாடி பழனிசாமி பேசியது பாஜகவிற்கான பதில் என திருமாவளவன் கருத்து. அதிமுக பாஜக கூட்டணியில் இணைப்பு உள்ளது, பிணைப்பு இல்லை என்ற விமர்சனம். விசாரணை மரணங்களுக்கு எதிராக அரசியல் கட்சியினர் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாலும் அச்சம்பவங்கள் தொடர்வதாக திருமாவளவன் விமர்சனம். புலன் விசாரணைக்கான வழிகாட்டுதலை காவல்துறைக்கு தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை. கடலூர் அருகே வரக்கால்பட்டு பகுதியில் சலூன் கடை உரிமையாளர் கழுத்தை அறுத்து படுகொலை. 2.5 சவரன் செயின் மற்றும் மோதிரம் மாயமாகியுள்ள நிலையில் நகைக்காக கொலை நடைபெற்றதா என போலீசார் விசாரணை. சென்னை எழும்பூரில் நகை வியாபாரியை கடத்திச் சென்று 30 லட்சம் ரூபாய் பணம், 1/4 கிலோ தங்கம் கொள்ளை என புகார். கண்ணை கட்டி போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனை அருகே இறக்கிவிட்ட கும்பல் குறித்து போலீசார் தீவிர விசாரணை. இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் எட்டப்பட்டு ஜூலை 9க்கு முன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. ஜவுளி, இறால் உள்ளிட்டவற்றிற்கு இந்தியாவும், மின் வாகனங்கள், மது உள்ளிட்டவற்றுக்கு அமெரிக்காவும் வரி விலக்கு கோருவதாக தகவல். குவாட் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்க ஜெய்சங்கர் அமெரிக்கா பயணம். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பாதுகாப்பு குறித்து ஜூலை 1ஆம் தேதி மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கும் என இந்திய மக்கள் தொகை பதிவாளர் அறிவிப்பு. வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி குறித்த தகவல் சேகரிப்பு கணக்கெடுப்புடன் முதற்கட்ட பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை. இமாச்சல பிரதேசத்தின் மண்டியில் பாய்ந்தோடும் பியாஸ் ஆறு. தொடர்ந்து பெய்த கனமழையால் உயர்ந்து வரும் நீரின் அளவு. உத்தரகாண்ட் மாநிலத்தில் மழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 65 பேர் உயிரிழப்பு. சாலை விரிவாக்க பணிகளால் சில இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டதாக நிபுணர்கள் கருத்து. வட ஆப்பிரிக்க நாடான சூடானில் தங்கம் வெட்டி எடுக்கும் சுரங்கம் இடிந்து விழுந்த விபத்து. சுரங்கப் பணியில் ஈடுபட்டிருந்த 11 தொழிலாளர்கள் பலி, 7 பேர் படுகாயம். அமெரிக்க மாகாணமான இடஹோவில் தீயணைப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 2 வீரர்கள் சுட்டுக் கொலை. மலையில் மறைந்திருந்து தாக்குதல் நடத்திய ஸ்னைப்பரை தேடும் பணி தீவிரம். விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகள் லண்டனில் இன்று தொடக்கம். கோப்பையை வெல்ல முன்னணி வீரர்கள், வீராங்கனைகள் பங்கேற்பு. சென்னை மற்றும் புறநகரில் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. பெருநகரில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவில் வெப்பம் பதிவாகக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல்.
திருநெல்வேலியில் நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோயிலில் ஆனி திருவிழா தொடக்கம். கொடியேற்ற நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 71,320 ரூபாய்க்கு விற்பனை. கிராம் தங்கம் 8,915 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.